ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 22வது பாட்டு பார்க்க போறோம். வளையொடு திகிரியும் வடவை தீத்தர விளைதரு கடுவுடை விரிகொள் பாயலும் இளையவர்கள் என அடிபரவ ஏகி நாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனன். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வளையொடு திகிரியும் எமது படைக்கலங்களான சங்கும் சக்கரமும். வளை அப்படின்னா சங்குன்னு அர்த்தம், திகிரின சக்கரம்னு அர்த்தம். வடவை தீத்தர வடமுகாக்னியும் தீந்து போகச் செய்யும் நஞ்சினை உடைய. இந்த இடத்துல விளைதரு கடுவுடை, கடுனா நஞ்சுன்னு அர்த்தம். நஞ்சினை உடைய விரிகொள் பாயலும் எமது படுக்கையான அனந்தனும். அதாவது பாயல் அப்படின்னா படுக்கை அப்படின்னு அர்த்தம். படுக்கை, உறக்கம், அந்த மாதிரி பாய், நம்ம பாய விரிக்கிறதுன்னு சொல்றோம்ல, அதனால பாயல் அப்படின்னா படுக்கைன்னு அர்த்தம். அந்த அப்பேற்பட்ட ஆதிசேஷனும் இளையவர்கள் என அடிபரவ தம்பியராக பிறந்து எம்மை அடிவணங்க ஏகி வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனன். பூமியில் சென்று சுற்றும் வளைந்த மதிலை உடைய அயோத்தி மாநகரில் அவதரிப்போம் என்றான். இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமாக கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஷ்ணு தேவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாருல, அதை தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சக்கரமும் சங்கும் நான் படுத்துக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனும் இவர்கள் மூவரும் இளையவர்களாக வந்து நான் அயோத்தியில் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பாட்டுல வளையொடு திகிரியும் அப்படின்னு வர்ற இடத்துல ஒடு உருபு, இங்கேயும் வந்து வளையும் திகிரியும் வடவை தீதர விளைதரு கடுவுடை விரிகொள் பாயலும். அந்த ஒடு உருபுல வந்து அப்படின்னு சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்திருக்கோம். அதாவது 195வது பாட்டுல விதியொடு முனிவரும் விண்ணுளோர்களும் மதிவளர் சடைமுடி மழுவலாளனும் அதிசயமுடன் உவந்து அயல் அருந்தொழி கொதிகொள் வேல் அரக்கர்தம் கொடுமை கூறினார் அப்படிங்கிற பாட்டுல விதியொடு முனிவரும் அப்படின்னு சேர்த்துக்காம விதியும் முனிவரும் விண்ணுளோர்களும் அப்படின்னு படிக்கணும்னு சொன்னேன்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் வளையொடுங்கிறது வளையும் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது இந்த வடமுகாக்னி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா, வடவை அப்படின்னா குதிரை, பெண் குதிரைன்னு அர்த்தம். அந்த பெண் குதிரையின் முகத்தில் ஒரு நெருப்பு இருப்பதாகவும் அது கடலுக்கு நடுவில் இருப்பதாகவும் அந்த கடல் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கு. அது வந்து ஊழி காலத்துல அது மொத்தமாக கடல் வற்றி போக செய்யும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வடவை தீயத்தான், வடமுகாக்னியத்தான் இங்க வடவை தீ தர அப்படின்னு சொல்றாரு. சங்கு வளைந்து இருப்பதனால் வளை அப்படின்னா சங்குன்னு அர்த்தம். திகிரின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், திகிரினா சக்கரம்னு அர்த்தம். அடுத்தது ஆதிசேஷனுக்கு என்னென்ன அடையெல்லாம் சொல்றாரு. வடவை தீத்தர வளைதரு கடுவுடைனா நஞ்சை உடைய விரிகொள் பாயலும், அதாவது என்னது படுக்கை ஆன அனந்தனும் அப்படின்னு. இந்த இடத்துல கடு அப்படின்னா விஷம்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே 186வது பாட்டுல பார்த்திருக்கோம். சுடுதொழில் அறக்கரால் தொலைந்து வான் உள்ளோர் கடு அமர் களனடி கலந்து கூறலும் படுபொருள் உணர்ந்த பரமஞான் இனி அடிகிலேன் என மறுத்து அவரோடு ஏகினான் அப்படிங்கிற பாட்டுல கடு அமர் களனடி, திருநீலகண்டர் அப்படிங்கிறதுக்கு கடு விஷம், அமர் பொருந்திய, களன் அடி விஷம் பொருந்திய, களன்னா கழுத்தை உடைய சிவபெருமான் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்கேயும் கடுவுடை விரிகொள் அப்படின்னா நஞ்சை உடைய பாம்பான ஆதிசேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆதிசேஷன் வந்து விரித்து கொள்ளும் தன்மை, பாம்பு வந்து விரித்து கொள்ளும் தன்மை கொண்டதில்ல, அதனால இங்க கடுவுடை விரிகொள் பாயல் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க அதாவது 4 விஷயம், சங்கு சக்கரம், இவர்கள் வந்து பரத சத்ருகுணர்களாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் பிறக்க போகிறார். அதனாலதான் அயோத்திக்கு சாதேகம் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. அதாவது சார்னா சதுஷ் அப்படின்னா, சத்துர் அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம்ல. 4 தேகங்களாக விஷ்ணு அவதரித்த ஒரு இடம் அப்படிங்கறதுனால சாதேகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வளையொடு திகிரியும் வடவை தீத்தர விளைதரு கடுவுடை விரிகொள் பாயலும் இளையவர்கள் என அடிபரவ ஏகி நாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனன். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.